இன்றைக்கி என்ன வீடியோனா சமையல் வீடியோ தான். ஓகே, காட்டுறேன் என்னென்ன வீடியோன்னு வரும் பாருங்கள். தோட்டத்து வேலைகள் நடந்துகிட்ருக்கு. வேஸ்ட்டான காய்கறிலாம் பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. வெங்காயம் தாளிச்சிட்ருக்கிறேன். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். போட்டு வெங்காயம் பூண்டு கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி நான் சமையல் செய்கிறேன். பாருங்க, டுடே என்னோட சமையல். அது என்னென்னு கடைசியில் சொல்கிறேன் நான். ஏன்னா சொல்ல தான் நான் தான் செஞ்சிட்ருக்கிறேன். எனக்கே என்னென்னு தெரியாது. அது நான் கடைசியில் தான் தெரியும். எனக்கே தெரியும். இப்போ வந்து கருகாமல் பார்த்துக்கணும். அந்த வெங்காயம் போட்டிருக்கோம்ல, கருகாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இந்த மிளகா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்ந்த மிளகா தான். அதைத்தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து தக்காளி வணக்கி இது அரைச்சி வச்சுருக்கோம். கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து தாளிக்கணும், நல்லா தாளிக்கணும். ஓகேங்களா? எப்படி இருக்க போது எனக்கே தெரியல. கடைசியில் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும். ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறது. ஓகே, இப்போதைக்கு அடுத்து என்னென்ன ஸ்டெப்பாக பார்க்கலாம். மலை சாரல் மாதிரி போட்டுக்கணும். இது எதுக்கு உப்பு போடுறான்னு தெரியல. ஓகே, அரைச்சி இதை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஊற்றிக்கிங்க. இதில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், புளி, கரைச்சி தண்ணி, அப்புறம் மிளகா இதெல்லாம் ஊற்ற போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி மீன் குழம்பு தான். ஓகேங்களா? நான் சொன்னல எனக்கு என்ன தெரியாது, என்ன சமைக்கணும்னு தெரியாது. இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. மீன் குழம்பு. ஓகே, நல்லா கழுவிக்கலாம். பாதி நல்லாவே வெட்டவே இருக்காங்க. நல்லாவே வெட்டவே இல்லை. அது எல்லா கடையிலையும் அப்படித்தான் பண்ணுறாங்க. அழுக்கெல்லாம் எடுக்காம க்ளீன் பண்ணாமல் கொடுத்துட்டாங்க. நான் எழுத ஒன்று சொல்லுவோம். எடுத்து அவங்களே கழுவி மசாலா தடவி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து பொரிக்க செஞ்சுக்கலாம். ஆமாம், பொரிக்க அவனே பொரிச்சு கொடுத்தான்னா நம்ம சாப்பிட்றது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போ தான் தெரியுது.
சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்குல்ல, ம், அது செய்கிறதுக்கு எவ்வளோ வேலை இருக்குதுன்னு தெரியுதா? இதனால தான் நான் சமையல் கற்றுக்காமல் இருந்தேன். இப்போ என்னவும் நீங்கள் சமைச்சு கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம் தான், நான் தான் செய்கிறேன்ல. ஒரு மீன் எடுத்து கழுவிட்டா சமையல். அவ்வளோதான். நம்ம இப்போ வச்சுருக்குது பாறை மீன் கழுவிட்டுக்கிறோம். வாங்கிட்டு வந்ததுக்கு தெரியாதா? நான் தான் வாங்கிட்டு வந்து காலையில் போய் நேரத்தில் போய் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அப்படியே என் அத்தை வந்து என்னை அடிப்பாங்க. அவங்க தான் காலையில் போய் நேரத்தில் போய் சந்தையில் போய் மீன் வாங்கிட்டு வந்தாங்க, பாறை மீன். அதை வச்சு தான் ஏமா நீ எல்லாம் அதை நினச்சி அதை ஃபீல் பண்ணாது. ஜாக்கெட்டா பார்த்தது இல்லை புடவை. நீங்கள் ஆமாம், அது ப்ளவுஸ். இவ்வளோ தூரமாக ப்ளவுஸு அந்த ஒயிட். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி என்னென்ன சாப்பாடுன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்க. சாப்பாடு, ரசம், மீன் குழம்பு. மீன் வறுவல் வந்து அப்புறமா இருக்கும் சொல்லி. ஆமாம், மீன் குழம்பு சாப்பாடு ஊற்றி வச்சு சாப்பிட்லாம். மீன் வறுவல் வந்து ஈவினிங் வந்து சாப்பிட வச்சுக்கலான்ட்டு விட்டோம். இப்போதைக்கு இது ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.